வணக்கம் மக்கள், டுடே வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி டே 57. இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்க்க போனால் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். செட்ட ப்ராப்ளம்குள்ளேயே நம்ம போயிடலாம். ஸோ ஃபைண்ட் ஏ சர்பாசர் கவுண்ட் ஆஃப் ஈச் எலமெண்ட் இன் அரே. சர்பாசர் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அரே இருக்குன்னா அந்த இருக்கிற ஒரு எலமெண்ட் இருக்கும். ஸோ இங்கே சொல்லியிருப்பாங்க எக்ஸ் ஆஃப் ஃபைன்னு சொல்லிட்டு. இப்போ இது எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டை விட இருக்கிற அந்த இண்டெக்ஸ் வந்து அதிகமாகவும் அந்த இருக்கிற வேல்யூஸ் விட அதிகமாக இருக்கிற கவுண்ட்டை கண்டுபிடிச்சி நம்ம சொல்ல போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஸோ இங்கே 2 இருக்குன்னா 2 விட இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா எலமெண்ட்லேயும் பெரிய நம்பர் எது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 7, 5, 3, 8 ஸோ 4 நம்பர் வந்து இதோட பெருசாக இருக்குது. ஸோ அதோடைய கவுண்ட் வந்து 4, அதனால் 4 போட்டிருக்கோம். 7 பெரிய நம்பர் வந்து நமக்கு வந்து 8 மட்டும் தான் 7 பெரிய நம்பர், அதனால் 1 போட்டிருப்போம். 5 பெரிய நம்பர் வந்து இதில் விட எதுவுமே வந்து 8 மட்டும் தான் பெரிய நம்பர், அதனால் 5 நேரம் வந்து 1 போட்டிருப்போம். 3 பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா அது 8 தான், அதனால் ஸோ 0க்கு அப்புறம் 0 பெரிய நம்பர் வந்து 8, 1 ஸோ அதனால் 2 போட்டிருப்போம். 8 பெரிய நம்பர் வந்து 1 கிடையாது, 0. 1க்கு அப்புறம் எந்த எலமெண்ட்டுமே கிடையாது, அதனால் திரும்பவும் 0. இதுதான் இங்கே வந்து நம்ம கோட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டே வருவோம். ஒவ்வொரு ட்ராவல்ஸ் பண்ணும்போதும் அதோடைய கவுண்ட்டை கண்டுபிடிச்சி இதெல்லாம் கவுண்ட்டாக இருக்குதோ அந்த கவுண்ட்டை வந்து நம்ம வந்து அறையில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வர போகிறோம். எல்லாத்தையும் 2 ஃபாலுக்கு யூஸ் பண்ண போகிறோம். எப்படி நம்ம பண்ண போகிறோன்ற கோட் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். போயிட்டு ஃபஸ்ட்டு தோணே இந்த ஏவை வந்து அறையில் வாங்கிப்போம், சரிங்களா? ஸோ ஏன்ற ஒரு வேரியபிளில் ஒரு அரே வந்து இந்த அரே வாங்கியாச்சு. இப்போ அரே வந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் len ஆஃப் ஏவோட ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம ஃபஸ்ட்டு பிக் பண்ண போகிறோம். ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பிக் பண்ணி அதை விட பெரிய நம்பர் தான் நம்ம வந்து அதை கம்பேர் பண்ண போகிறோம். அதனால் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஐ ப்ளஸ் 1 ஐ இங்கே வர ஐயோட வேல்யூவோட 1 ப்ளஸ் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ வந்து 2ன்றது நம்ம எடுத்து ஆக்சஸ் பண்ணோம்னா 7லேருந்து தான் அதை வந்து நம்ம வந்து செக் பண்ணிட்டு போகிறோம், அதோட பெரிய நம்பரான்னு சொல்லிட்டு. len ஆஃப் ஏ வரைக்கும் கடைசி வந்து len ஆஃப் ஏ வரைக்கும் நம்ம வந்து முடிக்க போகிறோம். இங்கே வந்து சின்ன கண்டிஷன்னா இஃப் அந்த ஏ ஆஃப் ஐ வந்து ஐயை விட ஏ ஆஃப் ஜே வந்து பெருசாக இருக்குதா அப்படின்ற பட்சத்தில் அது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒரு நம்பர் இப்போ எடுக்கிறோன்னா அதை ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் கவுண்ட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா தான் அதில் அப்பன் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு அரேயில் வந்து நம்ம என்ன டெம்பரரியான ஒரு வேரியபிளை வந்து இதோட கவுண்ட்டை வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அதனால் வந்து இங்கே டெம்ப்னு க்ரியேட் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு தடவை வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து இந்த ஐன்ற இண்டெக்ஸ் மாறும்போது ஜேன்றது டெம்ப்ன்றது 0க்கு வந்து அசைன் ஆகிக்கணும். அதுதான் அவங்களுடைய கவுண்ட்டாக இருக்கும். நம்ம எண்டில் வந்து அந்த டெம்பை வந்து ஒரு லிஸ்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே வந்து நான் கவுண்ட்டுன்ற ஒரு லிஸ்ட் ஸ்டோர் பண்ணுறேன். இந்த கவுண்ட்டில் தான் வந்து இதோடைய எல்லாத்தோடைய கவுண்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அதோடைய வந்து சூப்பர் பாசர் இதெல்லாம் இருக்குது, அதோடைய பெரிய நம்பர் இதெல்லாம் இருக்குன்றத வந்து பெரிய நம்பரோட கவுண்ட்டை வந்து கவுண்ட் பண்ணி அந்த கவுண்ட்டுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அதை கவுண்ட் பண்ணுற வேரியபிள் தான் இங்கே வந்து டெம்ப்பு. ஸோ அந்த டெம்பை நம்ம என்ன பண்ணுறோன்னா கவுண்ட் 1 பண்ணுறோம். ஸோ கவுண்ட் 1 இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும். எப்போல்லாம் வந்து அந்த ஐயோட ஏஎஃப் ஐயை விட ஏஎஃப்ஜே வந்து அதிகமாக இருக்கிறோம் அப்போ அதை கவுண்ட் பண்ணிகிட்டே வரும். ஸோ கவுண்ட் பண்ணிட்டே வரும்போது இது எல்லாமே வந்து ஃபாலோ முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறோம்னா இதை வந்து அந்த கவுண்ட்ன்ற ஒரு அந்த வேரியபிள்குள்ளே நம்ம இதை பாஸ் பண்ணோம். கவுண்ட்ன்ற லிஸ்ட்டுக்குள்ளே அப்பன் பண்ணுறேன். தனியாக ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே அப்பன் பண்ணி எதாவது அப்பன் பண்ணணும்னா அந்த டெம்பை ஒவ்வொரு கவுண்ட்டு முடிச்சுட்டு ஒவ்வொரு ட்ராவல்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வர கவுண்ட் எடுத்து அந்த டெம்பிள்லேருந்து தான் அந்த கவுண்ட் இருக்கும். அந்த கவுண்ட் எடுத்து கவுண்ட்ன்ற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வந்து நம்ம பாஸ் பண்ணிகிட்டே வரும். கடைசியாக வந்து இது ஃபுல்லாமே பாஸ் ஆகி முடிச்சிடும். அப்புறம் பிரிண்ட் கவுண்ட்டுன்னு கொடுத்தோடனே நமக்கு வந்து இதோடைய கவுண்ட் எல்லாமே கிடைக்கும். ரன் பண்ணலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 44111200 நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்துருச்சு. நம்ம என்ன ப்ரோக்ராம் வந்து பண்ணணும்னு நினச்சோமோ அது கரெக்டான அதுக்கான அவுட்புட் வந்துருச்சு. ஸோ ஒரே தடவை வந்து நான் ரிவைஸ் பண்ணிடுறேன். இங்கே சூப்பர் பாஸ்ன்னு எதை சொல்கிறாங்கன்னா, அந்த எலமெண்ட்டை விட இருக்கிற அடுத்தடுத்த எலமெண்ட் வந்து அதோட இந்த எலமெண்ட்டோட வேல்யூவை விட அந்த எலமெண்ட் வந்து வேல்யூ அதிகமாக இருக்குது. எத்தனை எலமெண்ட் வந்து வேல்யூ அதிகமாக இருக்குதோ அதோடைய கவுண்ட்டை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து இங்கே ட்ராவல்ஸ் பண்ணி ரெண்டு விதமாக நம்ம வந்து ஃபார் லூப் ரன் பண்ணுவோம். ஒன்று வந்து இதோடைய ஃபஸ்ட் எலமெண்ட் ஐயை வந்து நம்மளுக்கு வந்து ட்ராவல்ஸ் பண்ணிட்டே வரும். ரெண்டாவது வந்து ஜேவை வந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ணிட்டே வரும். 2 எடுத்துனா 2 எடுத்து 7க்கு 5க்கு 2 3க்கு 2 கூட 0 வந்து 2 கூட 8 2 கூட 1ன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணிட்டே வருவோம். 1 முடிஞ்சதுக்கப்புறமா அது எலமெண்ட் இருக்காது. அப்போ 2 வந்து 7க்கு மாற்றிட்டு 7லேருந்து 5 7லேருந்து 3 7லேருந்து 0 7லேருந்து 8ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு தடையாக வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து மாற்றி செக் பண்ணிட்டே வரும். ஸோ இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n². ஏன்னா வந்து 2 ஃபார் லூப் ரன் ஆகுது. 2 டைமும் வந்து இதை வந்து
லீனியர் டைமில் நம்ம செக் பண்ணிகிட்டே வரும். ஸோ ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் இது வரைக்கும் நமக்கு வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் ஏதாவது நீங்கள் வேறு ஏதாவது கேட்கணும்னு சொல்ல நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். முக்கியமாக விஷயம் டெலிகிராமில் ஒன்றும் யார் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.